Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அவங்க வந்துட்டாங்க. சற்றும் எதிர்பாராது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஹாப்பி நியூஸோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எதிர்நீச்சல் அப்கமிங் ட்ராக் என்ன வரும், என்னதான் இந்த மாதிரி கொண்டு போவாங்க, சக்தி வந்து நடிக்கிறாரா அப்படின்னா உண்மையிலேயே மாறிட்டாரா, சக்திக்கு குந்தவைக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக சக்திக்கு குந்தவைக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அந்த மாதிரிலாம் சீரியலோட ஸ்டோரியாக கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. சக்திக்கு ஜனனி தான் அப்படிங்கிறது 100%. ஸோ அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டாங்க, யார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக எதிர்நீச்சல் தொடர்கிறதுல நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 4 பேர் வீட்டை விட்டு எப்படி வெளியே போவாங்க, இன்னமே அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மனசுலேயும் பெரிய இடம் ஆக்ட்ரஸ் மறுபடியும் கூடிய சீக்கிரம் எதிர்நீச்சல் சீரியலில் வரப்போகிறாங்க. இப்போ தான் நம்ம குந்தவையோட என்ட்ரியுமே வந்துச்சு. அடுத்தடுத்து பழைய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எதிர்நீச்சல் சீரியலில் கொண்டு வராங்க. இப்போ இவங்க கொண்டு வர டிஆர்பி ஒவ்வொரு வீக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி தான். இவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீசன் 1ல் வாசு அப்படிங்கிற சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்பவுமே ஒரு தைரியமான பொண்ணாக காமிச்சிருப்பாங்க. சீசன் 2ல் வந்து இது வரைக்கும் அவங்க காமிக்கவே இல்லை. இவங்களோட என்ட்ரி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சீசன் 1 நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது வசந்தம் சீரியலில் கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் அந்த சீரியலில் வில்லியாகவே நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தனியாக எதிர்நீச்சலில் நடித்ததுனால அவங்களுக்கு ஒரு சீரியல் வந்து கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் எதிர்நீச்சலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த டைம் இவங்க வர்றதுனால என்ன ட்விஸ்ட் வந்து அப்கமிங்கில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இவங்களோட என்ட்ரிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.